ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். மிக முக்கியமான ஒரு விடயம், இலங்கையில் யுத்தம் இல்லை, யுத்தத்துக்கான சூழல் இல்லை. ஆனால் இலங்கையை நோக்கி ஈரானினுடைய யுத்தம் நகர்த்தப்பட்டிருக்கிறதா அல்லது இலங்கைக்குள் ஈரானினுடைய யுத்தம் மேகம் கொண்டிருக்கின்றதா என்கின்ற பல்வேறுபட்ட விவாதங்கள் பல தளங்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையை ஈரானின் யுத்தம் எதிர்பாராத விதமாக இழுக்கப்பட்டு அல்லது சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையினுடைய பேராசிரியர் கலாநிதி கீத்த பொன்கலன் அவர்கள் ஒரு செவ்வியிலே கூறுகின்றார். இது எதிர்பாராமல் இடம்பெற்ற விடயம். அங்கு இடம்பெற்ற சம்பவமானது இலங்கையை இதற்குள் வலிந்து இழுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. இதனுடைய போக்கு எப்படி இருக்க போகிறது என்று தெரியாது என்று அவர் கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்று நீங்கள் பாருங்கள். யுத்தத்துல பங்கு பெற்ற ஒரு 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 கப்பலும் அல்ல, மாறாக இந்தியாவுக்கு ஒரு விசேஷ முயற்சிக்காக செயல்திட்டத்துக்காக வந்த ஒரு கப்பல் என்ற வகையில அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அதுக்கப்புறமாக இது இந்தியாவுடைய செல்வாக்கு உள்ள பிராந்தியம், அதனுடைய தலைமைத்துவம் இந்தியாவுடன் தான் இருக்கின்றது என்கின்ற இந்த இமேஜ் காரணமாகவும் அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்தியாவுக்கு இருந்தது. அதனை அவர்கள் செய்யாமல் விட்டிருந்தார்கள். இப்ப நான் கடைசியாக பார்த்த சில செய்தி அறிக்கைகளில் இந்தியாவிலேயே கூட ரிட்டையர் செய்த சில இராணுவ உயர் அதிகாரிகள் இந்தியா இந்த விடயத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்ற விதமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுல எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கின்றது. இலங்கைக்கு அருகில இடம்பெற்றது என்பது எங்களுக்கு தெரியாமலே இலங்கை மிக விரைவாக இந்த யுத்தத்துக்குள் கொண்டு வந்து விட்டது என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்ன சொன்னால், இந்த யுத்தம் மிடில் ஈஸ்ட்ல நடக்கின்ற போது, மத்திய கிழக்கில் நடக்கின்ற போது மிக ஓரத்தில் தூரமாக இருக்கின்ற இலங்கை இதில் மிக விரைவாக பங்கு பற்றாது, ஒரு பகுதியாக வராது என்கின்ற ஒரு அபிப்பிராயம் தான் நிறைய பேருக்கு இருந்தது. எனக்கு அந்த விதமான அபிப்பிராயம் தான் இருந்தது. இப்ப திடீரென்று இந்த யுத்தம் தொடங்கி 5 நாட்களுக்குள் இலங்கையுடைய கடற்பரப்பில் இந்த தாக்குதல் இடம்பெற்ற காரணமாக தவிர்க்க முடியாதபடி இலங்கையை இந்த யுத்தத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அது இலங்கைக்கு நல்லதாக இருக்குமென்னு நான் நினைக்கல. இலங்கை ஒரு சிறிய நாடு, பலவீனமான ஒரு நாடு என்ற வகையில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நியூட்ராலிட்டியான ஒரு பாலிசி தான் சரியாக இருந்திருக்கும். இப்ப இந்த யுத்தத்துக்குள் அவர்கள் கொண்டு வரப்பட்டதன் காரணமாக தவிர்க்க முடியாதபடி பக்கங்களை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு ஏற்படும். அது இலங்கைக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் என்று நான் நினைக்கல. ஆனா இதை தடுக்கிறதுல இலங்கைக்கு ஒரு பங்கு இருந்ததான்னு கேட்டேன்னு சொன்னால், நான் அதுல உடனடியாக பெரிய அளவுக்கு நான் இணங்க மாட்டேன்னு சொன்னா, இலங்கை நான் சொன்ன மாதிரி சிறிய ஒரு பலவீனமான நாடு. இலங்கைக்கு இந்த தாக்குதல் சில நடந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனை இப்போது பார்த்திருப்பீர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ படைத்தளங்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு பாதுகாப்பில்லாத நிலை என்று வெளிப்பட்டு விட்டது, அல்லது பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட முடியாத நிலை என்று வெளிப்பட்டு விட்டது. அதிலும் மேலாக ஈரானினுடைய ஜனாதிபதியின் அறிவிப்பும் கூட இப்போது இன்னும் அமெரிக்காவுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஈரானை நோக்கியோ அல்லது ஈரானின் எல்லைக்குள்ளோ இடம்பெறுமாக இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகள் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று ஈரான் ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு வழியாக இருக்கின்றது. இவ்வாறான நிலை நீடிக்கின்ற போது அடுத்து அமெரிக்காவுக்கான ஒரு பாதுகாப்பான நிலம் அல்லது தளம் வேண்டும் என்ற நிலைக்குள் தள்ளப்படுகிறது. இவ்வாறு பார்க்கின்ற போது அமெரிக்க இராணுவ தளம் என்பது இலங்கைக்குள் நகர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்கின்ற அச்சம் பலரிடம் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையில் அமெரிக்க இராணுவ தளம் அல்லது அமெரிக்காவினுடைய இராணுவ பரிவாளங்களோடு கூடிய படைத்தளங்கள் அமைக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது அந்த முயற்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற சந்தேகத்தை வெளியிடுகிறார் முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ஸ் அவர்கள். இலங்கையின் பூகோள அமைவிடம் தொடர்பில் அமெரிக்கா ஆரம்பத்திலிருந்து மிகவும் அவதானமாக இருக்கின்றது. அதாவது அந்த அவதானம் மட்டுமல்லாது அது தொடர்பான தன்னுடைய ஈடுபாட்டையும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் வெளிப்படுத்தி வந்திருப்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஏதாவது ஒரு வழியில் இலங்கையில் தமது படைத்தளம் அமைப்பதற்கான முயற்சிகளை அமெரிக்கா முன்னெடுத்துக் கொண்டுதான் இருந்திருக்கின்றன. கடந்த காலத்தில் அதற்கான முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்டதன் விளைவுகள் அவர்கள் அந்த கற்றுக்கொண்ட பாடங்களின் விளைவாக சில முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். இதற்காகவே அமெரிக்கா
இலங்கையில் படைத்தளம் அமைப்பது என்பதை கடந்து திருகோணமலை மீது ஒரு நீண்ட காதல் அல்லது நீண்ட பார்வையை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக திருகோணமலை துறைமுகம் தொடர்பில் இந்தியா சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில் இந்தியா அமெரிக்காவிடம் சரணாகதி அடைந்திருக்கின்றது அல்லது சரணடைந்திருக்கிறது என்றே கூற வேண்டும். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியது அமெரிக்கா. தடுத்து நிறுத்தியது மட்டுமல்லாது எண்ணெய் வாங்கினால் பொருளாதார ரீதியாக கடுமையான நிபந்தனைகள் அல்லது கடுமையான வரி விதிப்புகள் மேற்கொள்ளப்படும் என்ற போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திய இந்தியா பின்னர் ஈரானிடமிருந்து வாங்கியது. இந்த யுத்த கால பகுதியில் யாரிடமிருந்து எண்ணெய் வாங்குவது என்று தெரியாமல் ஈரானிடமிருந்து தானாகவே நிறுத்தியது. இப்போது மீண்டும் அதனை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றது. இதற்கான ஒப்புதலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களா வழங்கினார் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்கள் நேற்றைய தினம் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியா அல்லது டொனால்ட் ட்ரம்பா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. அமெரிக்கா எதனை சொல்லுகிறதோ அதனையே இப்போது நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார் என்று கார்கே அவர்கள் நேற்று கடுமையாக எச்சரித்திருந்தார். இப்போது நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. இந்திய துருப்புக்கள் அல்லது இந்தியாவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய திருகோணமலை துறைமுகத்தை எவ்வாறு அல்லது எப்படி அமெரிக்கா பயன்படுத்த முடியும் என்று இப்போது புரிந்து விட்டதா? அமெரிக்கா ஜனாதிபதி கூறியது போன்று எங்களுடைய போர் விமானங்கள் எங்கு வேண்டுமானாலும் பறக்கும், எங்கு வேணுமானாலும் தரித்து நிற்கும், எங்கு வேணுமானாலும் தரையிறங்கும் என்று அவர் மிக தெளிவாக நேற்று முன்தினம் குறிப்பிட்டார். அதுபோன்று திருகோணமலை துறைமுகம் அமெரிக்காவுக்கு வேண்டும். இப்போது நீங்கள் பூகோள ரீதியாகவும் அல்லது இப்போது இருக்கக்கூடிய இராணுவ ரீதியாகவும் பார்த்தீர்கள் என்றால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளங்களுக்கு பாதுகாப்பில்லை. உடனடியாக அமெரிக்கா அடுத்த பின்தளம் ஒன்றை தயார்படுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த பின்தளம் இலங்கையில் அமைவிடம் கொள்வதுதான் அவர்களை பொறுத்தவரையில் சாதகமாக இருப்பதாக இப்போதே அவர்களுக்கிடையில் உரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. டொனால்ட் ட்ரம்பின் காலத்தில் இலங்கையில் அதிலும் குறிப்பாக திருகோணமலையில் அமெரிக்க படைத்தளம் அமைக்கப்படுவதை யாரும் தடுக்க முடியாது. அது தடுக்கிறதுக்கு முற்பட்டால் வெனிசுலா ஜனாதிபதியின் நிலைதான் இலங்கையிலும் ஏற்படும் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. அதனை அவதானித்த அல்லது அதனை மிகவும் அழகாக சுதாகரித்துக் கொண்ட அனுரகுமார திசாநாயக்க மிகவும் நுட்பமாக இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொள்கிறார். நீங்கள் அனைவரும் அறிந்திருந்த சோபா, என்சிசி என்கின்ற மிக முக்கியமான அமெரிக்க இலங்கை ஒப்பந்தங்கள், இராணுவ ஒப்பந்தங்கள் வெகு விரைவிலே ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகின்றன. இதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிருந்தார், அமெரிக்காவுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் இடம்பெற்ற ஒப்பந்தத்தை வெளிப்படுத்துங்கள் என்று. இவ்வாறான சூழ்நிலையில் என்ன இடம்பெறும் என்று நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் தான் இன்னும் ஒரு விடயம் முன்வைக்கப்படுகிறது. கொழும்பில் ஈரானினுடைய கப்பலில் இருந்த கடற்படையினுடைய அதிகாரிகள், மாலுமிகள், உறுப்பினர்கள் என்று பலரும் இறக்கப்பட்ட பின்னர் அந்த கப்பல் கொழும்பிலே தரித்து நிற்பதை தவிர்த்து திருகோணமலைக்கு நகர்த்தப்படுகிறது. காரணம், கொழும்பு ஒரு வர்த்தக மையமாக இருப்பதனாலும் கொழும்பு துறைமுகத்தில் ஏதாவது ஒரு அனர்த்தம் வந்தால் ஏற்பட்டால் இந்த கப்பலுக்கான பாதிப்புகள் பல இடங்களிலும் பரவிவிடும் என்பதனாலும் அனுரகுமார திசாநாயக்க அதனை மிகவும் சாதுரியமாக திருகோணமலை நோக்கி நகர்த்துகிறார். இலங்கை விடயத்தில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் அமெரிக்கா தடுமாறி கொண்டிருப்பதாக தொடர்ந்து கூறுகிறார் அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசு அறிவியல் துறையின் பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் அவர்கள். முதல் கப்பல் தாக்கப்பட்டது பிறகு ஈரானிய அரசாங்கம் இலங்கையிடம் இது தொடர்பில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதற்கு மிக உறுதியாக கேட்டிருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இலங்கைக்கு அதனை நிராகரிக்க முடியாது என்ற இலங்கையினுடைய பொருளாதார நலம் என்றது ஒரு அளவுக்கு உறுதியான அளவுக்கு ஈரானுடன் தொடர்பு பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய பிரதானமான ஏற்றுமதி பொருட்கள் ஒன்றாகிய தேயிலை முக்கியமாக ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அதுக்கப்புறமா மத்திய கிழக்குல இலங்கைக்கு நிறைய பொருளாதார தொடர்புகள் இருக்கின்றன என்பதன் காரணமாக அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனை நிராகரிக்கக்கூடிய ஒரு இயல்மை இலங்கைக்கு இருக்காது என்ற நீண்ட காலத்தில் அவருடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுவதற்கான ஒரு தாக்கம் இருந்தது. அதன் காரணமாக இந்த செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த கப்பலில் இருந்த மாலுமிகளை கொழும்புல இறக்கிட்டு திருகோணமலைக்கு கப்பலை கொண்டு போறது ஒரு இப்போ இருக்கின்ற நிலைமையில ஒரு ஸ்மார்ட்டான ஒரு தீர்மானமாக தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. என்று சொன்னால் இந்த மாலுமிகளுக்கு தேவையான வசதிகள், ஹியூமானிட்டேரியன் உதவிகள் எல்லாம் கொழும்புல மேற்கொள்ளப்படுவதற்கான
பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ம். மாறாக இந்த கப்பலையும் அமெரிக்கா தாக்கி அழிக்காது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இப்ப நீங்க உத்தரவாதம் இல்லை. ட்ரம்பினுடைய பாலிசியை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், அவர் எந்த விதமான கரிசனைகளையும் களத்தில் எடுக்கிற ஒரு மனநிலையில இல்ல. அதன் காரணமா நான் நினைக்கிறேன், இந்த கப்பலை திருகோணமலைக்கு கொண்டு போறது புத்திசாலித்தனமான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். ஏனெனில் அமெரிக்கா தான் என்ன செய்ய போகின்றது என்பதை இலங்கைக்கு விரிவாக கூறியிருக்கும் அல்லது விளக்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அமெரிக்காவிலேயே கூட இது தொடர்பான தீர்மானம் ஒன்று தெளிவாக இருக்கும் என்றதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அவர் கூறியதை கேட்டிருப்பீர்கள். மிகவும் நுட்பமான ஒரு மதிநுட்பமான பார்வையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது உங்களுக்கே புரிந்திருக்கும் இதனுடைய அடுத்த கட்டமான நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றன. திருகோணமலை தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கு கிழக்கு என்பது புலிகளின் கட்டுப்பாட்டில் அவர்களின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்தது. இன்று அந்த நிலை இல்லாத போது அதற்கு முழுமையான பதில் கூறக்கூடிய இடத்தில் இலங்கை அரசு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இலங்கை அரசோடு இது தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிலவேளை பலரும் யோசிக்கலாம், இலங்கை மீதெல்லாம் இது சாத்தியமில்லை என்று. பலமான நிலையில் இருக்கக்கூடிய இந்தியாவே இன்று அமெரிக்காவிடம் அடிபணிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையிலெல்லாம் இது சாத்தியமில்லை என்று கூறுவதை விட, இலங்கையில் அது அசாத்தியமாகுவதற்கு முதல் மிகவும் நுட்பமான முறையில் இலங்கை அரசு இதனை கையாள வேண்டும். கையாள தவறுமாக இருந்தால் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். டொனால்ட் ட்ரம்ப் என்ன முடிவெடுப்பார், எவ்வாறு செயற்படுவார் என்று அவரை தவிர யாருக்கும் தெரியாது. இந்த விடயம் மீண்டும் கூறுகிறோம், டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு செயற்படுவார், என்ன முடிவெடுப்பார் என்று அவரை தவிர யாருக்கும் தெரியாது, யாராலும் கணிக்க முடியாது. அவர் 3வது முறையாக கூட ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சி செய்கின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மஹிந்த ராஜபக்ச கூட 3வது முறையாக ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்க முற்பட்டு களமிறங்கி தோல்வியடைந்தார். இவ்வாறான ஒரு மனநிலை அவரிடம் இருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்று ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும். இலங்கைக்குள் வருகை தந்துள்ள ஈரானினுடைய கடற்படை அதிகாரிகள், மாலுமிகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய தளபதிகள் என்று பலரை என்ன செய்வது என்கின்ற நிலை இலங்கை அரசிடம் இருப்பதற்கு அப்பால் அவர்கள் முதற்கட்ட பணியாக அவர்கள் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட அவர்களுக்குரிய முதற்கட்ட பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அனுர்குமார் திசாநாயக்க எல்லோரும் கூறியது போன்று முட்டாள்தனமாக இந்த விடயத்தை கையாண்டு விட்டார் என்பதல்ல, அவரும் சர்வதேச ராஜதந்திர ரீதியாக மிகவும் நுட்பமாக இந்த விடயத்தை கையாண்டிருக்கின்றார். ஈரான் உதவி கேட்ட போது வழங்கி இருக்கின்றார். ஆனால் அது மேற்குலக மட்டத்திலே அது கலந்துரையாடப்பட்டு தான் இந்த விடயம் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் கடுமையான ஒரு எச்சரிக்கையையும் ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கி இருப்பதாக கூறலாம். அந்த விடயத்தை அனுர்குமார் திசாநாயக்க மிகவும் மதிநுட்பமாக கையாண்டிருக்கின்றார். ஈரானுக்கும் பதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச ரீதியாகவும் அவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய கடற்படை கப்பல் குறிப்பாக இலங்கை துறைமுகத்தில் உள்வாங்கிக் கொள்ளப்பட்ட போது போர்க்காலத்தில் தற்காலிக சரணடைதல் பாதுகாப்பாக தங்கியிருப்பது உறுதிப்படுத்த பட்டிருக்கின்றது. அதில் மாற்றமல்ல. இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்தில் கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் வருகை தந்தவர்கள் கொழும்பு பகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். போர் முடிவடையும் வரை அங்கேயே இருப்பது அல்லது இந்த காலப்பகுதியில் போர் முடிந்த பிறகு அந்த கப்பல் இப்போதைய ஆட்சிக்கு பதிலாக புதிய ஆட்சிகள் ஏற்பட்ட பின்னர் அதன் பின்னர் இந்த கப்பலை நீங்கள் அனுப்பலாம். அதுவரைக்கும் சர்வதேச கடல் சட்டங்களின் கீழ் அந்த கப்பல் இலங்கையிலே இருக்கட்டும் என்று மொசாட்டும் கூட தன்னுடைய எக்ஸ் தளத்திலே இதனை பதிவு செய்திருக்கின்றது. மொசாட்டினுடைய எக்ஸ் தளம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருக்கின்றது. மத்திய கிழக்கு பகுதியிலே அதி உச்சமான போர் உக்கிரமடைந்து அமெரிக்க தளங்களுக்கு பாதுகாப்பின்மை அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்க தளம் இலங்கையில் அமையுமாக இருந்தால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியா தொடர்ச்சியாக அமெரிக்காவை அனுசரித்து போகின்ற போக்கு இருக்கின்றது. ஆசிய பிராந்தியத்தில் எதிர்காலத்திலே சீனாவும் ஒரு சவால் மிக்க நாடாக வரும் என்கின்ற அச்சம் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. இந்த ஈரான் மீதான யுத்தத்திலே சீனாவை முடக்கிவிட வேண்டும், ரஷ்யாவை முடக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் இருந்தது. ஈரான் பகுதிகளிலே சீனாவினுடைய ஆதிக்கம் என்பதை விட எண்ணெய் விடயத்திலே சீனா வெனிசுலாவில் இருந்து எண்ணெயை முதலீடு செய்தது, அதன் பின்னர் ஈரானில் இருந்து முதலீடு செய்தது. ஆனாலும் கூட வெனிசுலா விடயத்தை தடை செய்த அமெரிக்காவால் ஈரான் விடயத்தை ஓரளவு கட்டுப்படுத்த முடிந்தது.
ஆசிய பிராந்தியத்தில் தன்னை ஒரு பெரும் சக்தியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீனா இலங்கையை பல தளங்களிலே பயன்படுத்துகின்றது. அது இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய அம்பாந்தோட்டை துறைமுகமாக இருக்கலாம், போர்ட் சிட்டி பகுதியாக இருக்கலாம், துறைமுக பகுதியாக இருக்கலாம், கொழும்பு துறைமுக பகுதி என்று பல இடங்களை பயன்படுத்துகிறது. எனவே இலங்கை மையமாக வைத்துத்தான் அடுத்த ராஜதந்திர போர் அல்லது பூகோள அரசியலின் அடுத்த கட்டம் கட்டமைக்கப்பட போகின்றது. அதற்கு முன்னேற்பாடாக இப்போது திருவோணமலையை பிடித்து விடுவோம் என்பதில் அமெரிக்காவுக்குள் மனப்பூர்வமான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மொசாட்டினுடைய அறிக்கையை பார்த்தாலும் கூட இப்போது திருவோணமலை துறைமுகத்தை மையம் கொள்ளுகின்ற வகையில் தான் இந்த செயற்பாடுகள் இருக்கின்றது. இனி வரப்போகின்ற நாட்களில் அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று திருவோணமலை துறைமுகத்தில் தரித்து நின்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே மொசாட்டும் இந்த விடயத்திலே தன்னை களமிறக்கி இருக்கிறது என்றால், அமெரிக்காவும் ஏதோ முடிவெடுத்திருக்கிறது என்றால், இந்த இடத்திலே இலங்கையினுடைய ஜனாதிபதி அதற்கேற்றால் போல் ஒரு முடிவு எடுத்து நகருவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்குள் செல்லுகின்ற அமெரிக்காவால் இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் தரித்து நிற்க முடியுமா என்ற கதையெல்லாம் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளுக்கு சாத்தியப்படும். இப்போது டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் இன்னும் 3 வருடங்கள் இருக்கின்றன. அந்த ஆட்சி காலத்திலே இந்தியாவும் பொருட்டல்ல, ரஷ்யாவும் பொருட்டல்ல, சீனாவும் பொருட்டல்ல, அவர் எதனை விரும்புகிறாரோ அதனைத்தான் அவர் செயற்படுத்த போகிறார். இந்த தகவல்கள் தான் இப்போது அதிக அளவிலே பேசப்படுகின்றன. இந்த தகவல்களோடு இனி வருகின்ற நாட்கள் எப்படி இருக்க போகின்றன, எப்படியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரப் போகிறது, இது ஒரு ஆபத்தான கட்டமாக மாறுகின்ற சூழ்நிலை தணிக்கப்படுமா? ஈரான் ஜனாதிபதியின் அறிவிப்பு, வளைகுடா பகுதிகளிலே யுத்தம் தவிர்க்கப்படுகிறது, அவர் கோரிய மன்னிப்பு ஆத்மார்த்தமாக இருக்க போகிறதா, அல்லது அதில் ஏதாவது குழப்பங்கள் இருக்க போகிறதா? அமெரிக்கா தொடர்ந்து அமைதி காக்குமா, இல்லை சரணடையும் வரை தாக்குதல் நடத்துவோம் என்கிறது? என்ன வகையான ஒரு சூழ்நிலை உலகுக்கு கொடுக்க போகிறது? இந்த கால கட்டத்தில் இலங்கை விரும்பியோ விரும்பாமலோ இந்த யுத்த களமுனைக்குள் இழுத்து செல்லப்பட்டு விட்டது. என்ன விடயங்கள் கையாளப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சி வெளிவந்து விட்டதா என்று பலரும் தொலைபேசி அழைப்படுத்தி கேட்கின்றீர்கள். நீங்கள் ஐபிசி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் உடனுக்குடன் அந்த செய்திகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியை நீங்கள் உடனுக்குடன் கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல செய்திகள் அந்த ஐபிசி தமிழ் டிவியிலே ஒளிபரப்பப்படுகிறது, அவற்றையும் கேட்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.